திருத்தணி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் 2-3 நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த பேஜை ஓப்பன் பண்ணாலுமே அந்த வீடியோ தான் வந்து போயிருந்துச்சு. 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை பட்டாக்கத்தி வச்சு வெட்டி கொலை முயற்சி செய்கிறது. டிசம்பர் 27 சென்னையிலேருந்து திருத்தணிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினில் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த சூரஜ் அப்படின்ற ஒரு பையன் வந்து ட்ராவல் பண்ணுறான். அவன் பாட்டுக்கு வந்து அந்த ட்ரெயின் ஃபுட் ஸ்டெப்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதே பகுதியில் சேர்ந்த ஒரு 4 பசங்க 17 வயசு தான் பட்டா கத்தி வச்சுட்டு ட்ரெயினில் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கும் அந்த பசங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. நார்மலாக பப்ளிக்கில் வந்து இந்த டான்ஸ் ஆடி ரீல் எடுப்பாங்க, நல்ல இயற்கையான ஒரு சூழலை வந்து கவர் பண்ணி ரீல் எடுப்பாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பசங்க வந்து கத்தியை வச்சுட்டு ட்ரெயினில், அதுவும் வந்து பட்ட பகலில் பேசஞ்சர்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெயினில் வந்து கத்தி வச்சுட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை யாரும் கேட்கக்கூட கிடையாது. ஸோ இந்த பையன் உட்காந்துட்டு இருந்த அந்த பையனை ஒரு நார்த் இந்தியன் அப்படின்றதுக்காக அவனை வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. கத்தி வச்சு அவனை வந்து வெட்ட போகிற மாதிரியான செயல்கள் பண்ணுறாங்க. அவனும் வந்து அதை தடுத்து விட்றான். அந்த வீடியோ கூட அவங்க பேஜில் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ட்ரெயின் ஸ்டாப் ஆனோடனே அந்த சூரஜ்ன்ற அந்த பையனை இவனுங்க 4 பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறானுங்க. ரயில்வே கேட்டோட பேக் என்ட்ரன்ஸுக்கு கூப்பிட்டு போகிறானுங்க. அங்கே தான் வந்து இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 1-2 வீடுகள் வந்து அன்ஆக்குபைடாக இருக்குது, இல்லை மேபி வெக்கேட்டாக இருக்கலாம். கொஞ்சம் வந்து பாலடைஞ்ச கண்டிஷனில் தான் இருக்குது. அதில் ஒரு வீட்டில் தான் கூப்பிட்டு போகிறானுங்க. அந்த வீட்டுடைய பேக் யார்டை நம்ம பார்த்தோம். அதில் தான் வந்து இன்சிடெண்ட் வந்து அந்த அவனை வந்து அட்டாக் பண்ணானுங்க இல்லையா, கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வெட்டுக்கள். அதாவது ஒரு கறிக்கடையில் கோழியை வெட்டுற மாதிரி, ஒரு மரத்தை வெட்டுற மாதிரி கொத்தி வெட்டுறானுங்க. 50க்கு மேற்பட்ட வெட்டுகளுங்க. அந்த ஒரு சின்ன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட் மட்டும்தான் பார்த்தோம். பட் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெட் ஸ்டைன்ஸு. இன்னும் என்னென்ன சித்திரவாதை அந்த பையனை பண்ணானுங்க அப்படின்னு தெரியாது. எதுக்கு இவனுங்க அதை பண்ணானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியாது, இந்த சூரஜ் இந்த பையனுக்கும் தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பசங்க வந்து ட்ரக் அடிக்ட். என்ன போதைப் பொருள் யூஸ் பண்ணானுங்க அப்படின்றது தெரியல. சமுதாயத்துக்கு கேடு விளைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு போதை மருந்தை தாங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே வீட்டில், அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு எலும்பு கூட வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு க்ரைம் நடந்திருக்கலாம். அவனை கொடுமையான முறையில் தாக்குறானுங்க. கடைசியில் அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறானுங்க. இந்த பையன் வந்து லக்கிலி பார்த்தீங்கன்னா இப்போ பொழைச்சதாட்டு வந்து வீடியோஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு அடல்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அதே தண்டனை வந்து இந்த பசங்களுக்கு கிடைக்குங்க. என்ன டெத் பெனல்ட்டிலேருந்து மட்டும்தாங்க இவனுக்கு எஸ்கேப் ஆக முடியும். ஆக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த போதை புழக்கத்தை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சந்ததியினர் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்க போகிறோம். சட்டங்கள் கடுமையாக இருக்குங்க. அந்த பசங்க வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. பழைய IPC 307 இப்போ BNS 109ல் செக்ஷன்ஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவனுக்கு செஞ்ச தவறுக்கான தண்டனை முழுமையாக அவங்களுக்கு கிடச்சி தான் ஆகணும்.